ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 1 புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திர பகவான் கன்னி ராசியில இருக்கார். இன்னைக்கு பங்குனி உத்திரம், அதுவும் புதன்கிழமையில வந்திருக்கக்கூடிய ஒரு பங்குனி உத்திரம். மிக மிக ஒரு அருமையான நாள். செவ்வாய் பகவான் அபாடா இன்னைக்கு நமக்கு மாறிட்டாரு. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். ஏன்னா ராகு புதனோட சஞ்சாரம் செஞ்சார். இப்போ செவ்வாயோட சனி சூரியன் சேர்க்கை. ஸோ மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கும், சனி செவ்வாய் சேர்க்கை. மேஷராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தன லாபத்தை கொடுப்பார். பங்குனி உத்திரத்தன்று இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று பங்குனி உத்திரத்தில் முருகன் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு மற்றும் 5ஆம் இடத்தில் சந்திரன் ஒரு நல்ல தன லாபம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தனால் இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது. இன்று பெருமாள் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தில் தெய்வ திருமணங்கள் தரிசனங்கள் இவர்களுக்கு மிகவும் உகந்தது. மிதுன ராசி நேயர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று இவர்களுக்கு மன நிறைவை கொடுப்பார். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று இவர்களினுடைய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம். கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. பல மாதங்களாகவே இவர்களினுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் மற்றும் கணவன் மனைவி இவர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு அனைத்தும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்தாலும் ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வேலை விஷயத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சுக்கிரன் இவர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தில் மன அமைதியை கொடுப்பார். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வழிவகுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாயும் சந்திரனும் பார்வையில் இருப்பதும் சந்திரனும் சனி சூரியன் பார்வையில் இருப்பதும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கண்டக சனியினால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். பங்குனி உத்திரமான இன்றைய நாளில் குறிப்பாக சிவன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கௌரி திருமணத்தில் இவர்கள் மாலை வாங்கி சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். முடிந்தால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இன்று வணங்கினால் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். இவர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரம் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று அலுவலகத்தில் இவர்களுக்கு உயர் பதவிகள் வருவதோ அல்லது இடமாற்றங்கள் இவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சேரும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன மாற்றங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் தருவதான ஒரு நாளாக அமைகிறது. மேலும் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையிலேயும் சில மாற்றங்கள் உண்டு. உயர் அதிகாரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மையும் நடக்கும். பங்குனி உத்திர நாளான இன்று
பெருமாள் ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய திருமணங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுவது நல்லது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் இன்று புஷ்ப கைங்கரியம் செய்வது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்த ஒரு மன போராட்டங்கள் தீரும். ராசியில் புதனும் ராகுவும் சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்கள் அவ்வப்போது வந்து போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சனி சூரியன் செவ்வாயுடன் இருப்பதனாலேயும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். புதன்கிழமையான இன்று பங்குனி உத்திரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்லது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இருந்த போதிலும் செவ்வாயின் மாற்றமானது இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகளை கொடுக்கலாம். செவ்வாய் மற்றும் சந்திரன் சப்தமத்தில் இருப்பதும் சூரியன் சனியுடன் சேர்ந்திருப்பதும் இன்றைய நாள் இவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று இவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். புதன்கிழமை பங்குனி உத்திரமான இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் மற்றும் ராகு கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? சாதகமே கிடையாது, பாதகம்தான் ஜாஸ்தி. அதுவும் சூரியன் ராகு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னாலே சூரிய தசா நடந்தாலும் சரி, ராகு தசா நடந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய இருக்கும். அதுவும் சூரியன் நீச்சமா இருக்காரு, ஐப்பசி மாசம், அதுல ராகுவுடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னா இந்த ராகு தசா சூரிய தசா ரெண்டுமே உங்களை படுத்தி எடுத்துரும் உடம்பு ரீதியா. அண்டு சிம்மத்துல இருந்தா இன்னும் மோசம், கடகத்துல இருந்தாலும் மோசம். ஸோ இந்த சூரியன் ராகு எந்த ராசியில இருந்தாலுமே அந்த ராசிக்கான ஒரு சில பாதக விஷயங்கள் இவங்களை அதிகமாக தாக்கும். அதனால சூரியன் ராகு சேர்க்கை சாதகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பாதக நிலையை தான் எப்பொழுதுமே அதிகம் கொடுக்கும். பராசக்தியை வேண்டுவது ரொம்ப நல்லது. சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க எப்பொழுதுமே பத்ரகாளியை வணங்கினால் அவங்களுக்கு அந்த தாக்கம் குறையும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.